இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து விதமான உயிர்களுக்கும் தேவையான உயிர் சக்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரே இடம் இறை வாசல்தான். இந்த ஆன்மீக கூடத்தில்தான் எந்த உயிர்களுக்கு எப்படியெல்லாம் சக்தியை இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற முடியுமோ அந்த சக்தியை பெற்றுத்தரக்கூடிய யுக்திகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். கற்றுக் கொடுத்ததை நாம் கற்காததால் தான் இன்று நோயோடு வாழ்கிறோம். முன்னோர்கள் சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் முறையாக பின்பற்றி வந்தால் நோய் என்பதே வராது. எந்த சீர்வரிசையானாலும் அந்த சீர்வரிசைக்குள் ஒரு மருத்துவம் மறைந்து நிற்கிறது. அந்த மருத்துவத்தில் இன்று நாம் உள்ளங்காலில் நம் உடலுக்கு தேவையான அனைத்து உயிர் சக்திகளும் ஊடுருவி உள்ளே செல்கிறது. சில நேரங்களில் அந்த ஊடுருவல் குறைகிறது. அப்போது நோய் தாக்கம், நம் மனத்தாக்கம் என ஏற்பட்டு நம் சந்தோஷம் நம்மை விட்டு விலகிச் செல்கிறது. அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக நம் முன்னோர்கள் குண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இறை அடியில் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த கோவில்களில் ஏற்படுத்தக்கூடிய குண்டத்தில் நாம் இறங்கும் பொழுது அந்த வருடத்திற்கு தேவையான உயிர் சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. குண்டம் என்பது நெருப்பு. அந்த தணல் நெருப்பின் மீது நாம் நடந்து செல்லக்கூடிய விஷயம். நெருப்பின் மீதே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நடந்தாலும் சுடாமல் இருப்பதற்கான யுக்திகளையும் கையாண்டு இருக்கின்றார்கள். மர விறகுகள் நிறைய இருக்கிறது. ஆனால் எல்லா விறகுகளையும் அந்த குண்டத்தில் போடுவதில்லை. ஊஞ்சல் மரத்தில் இருக்கக்கூடிய விறகுகளை மட்டுமே அந்த குண்டத்தில் போடுகிறார்கள். ஊஞ்சல் மர விறகை நெருப்பு பற்ற வைத்து அதை கரி தணலாக மாற்றி அந்த தணலின் மீது நடக்க வைக்கிறார்கள். இதில் என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது என்றால், எப்பொழுதுமே ஊஞ்சல் மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ நாம் உடம்பெல்லாம் சூடு ஏறி போச்சுன்னா ஊஞ்சத்தரையை பறிச்சுட்டு வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி அதை தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது அந்த சூடெல்லாம் குறைஞ்சி நமக்கு ஒரு அற்புதமான சக்தி உருவாகும். இதுபோல் அந்த ஊஞ்சல் விறகில் தணல் செய்து அந்த தணலின் மீது ஏறி நடக்கும்போது நம் காலுக்கு சூடு அதிகமாக தென்படுவதில்லை. காலை அது சுட்டெரிப்பதில்லை. சில நேரங்களில் குண்டம் இறங்கும்போது சிலருக்கு கால் சுட்டு புண்ணாகிறது. அது இல்லை என்று சொல்ல முடியாது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஏதாவது சில விறகுகள் மாறியிருக்கும், அதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கும், அல்லது அவர்கள் அந்த விரதத்தில் குறை வைத்திருப்பார்கள். உண்மையாகவே அந்த குண்டத்தில் இறங்கக்கூடியவர்கள் ஒரு 15 நாள் விரதம் இருப்பார்கள். 15 நாள் செருப்பணியாமல் நடந்து பழக்கப்படுத்துவார்கள். அந்த பூமியின் உயிர் சக்தி காலில் படப்பட அந்த காலிற்கு ஒரு சக்தி உருவாகிறது. அதன் பிறகு அந்த குண்டத்தில் இறங்கும் பொழுது அந்த குண்டத்தில் போடப்பட்ட நெருப்பு தணல் காலை சுட்டு புண்ணாக்குவதில்லை. இதை சரியாக செய்து வர வேண்டும் என்று அந்த காலத்தில் பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாலே ஒரு விரதம் என்று சொல்லி அந்த விரதத்தை கையாள வைத்து அதற்கு பின் அந்த குண்டத்தில் இறங்க வைத்திருக்கின்றார்கள். அதுவும் எல்லா மக்களும் இறங்குவதற்கு பயப்படுவார்கள் என்பதற்காக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் முதலில் இறங்கி காட்டி, நீங்களும் இறங்குங்கள், இது சுடாது, உங்களை பாதுகாக்கும் என்று நம்ப வைத்து இறங்க வைத்து அந்த மக்களை எல்லாம் ஆரோக்கியமாக மாற்ற ஒரு வழியை ஏற்படுத்தி ஒரு மருத்துவத்தை அந்த கோயிலுக்குள் புகுத்தி இருக்கின்றார்கள். இது தெரியாமல்
ஆன்மீகம் என்பது முட்டாள்தனம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். சாமியே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லும் சொல்லுக்கெல்லாம் நாம் நம்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இதை பற்றி, இதன் உண்மையை பற்றி அறியாதவர்கள் சொல்வது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த கொண்டத்தில் இத்தனை விஷயம் இருக்கிறது. உள்ளங்காலில் நம் உடலுக்கு தேவையான 12 உறுப்புகளுக்கும் தேவையான உயிர் சக்தி இருக்கிறது. அந்த உயிர் சக்தியை நாம் தினசரி கொடுக்க மறந்துவிட்டோம். பழைய காலத்தில் வீட்டிலே சாணம் போட்டு வலித்து அதிலே நடந்து வந்தோம். அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய மீத்தேன் எரிவாயு நம் உடலுக்குள் ஊடுருவி சென்று இருதயத்திற்கு தேவையான சக்தியை கொடுத்து வந்தது. இன்று எல்லாம் அதெல்லாம் மாறி டைல்ஸ், மார்பிள்ஸ் போன்ற தரைகள் அமைக்கப்பட்டு அந்த வீட்டுக்குள் அதாவது விஷ பூச்சிகள் பூசப்பட்டு போன்ற மருந்துகளால் சுத்தம் செய்யப்பட்டு அதன் மீது நாம் நடக்கும் பொழுது நம் உடலில் உள்ள உயிர் சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. ஆகவே தான் இன்று இத்தனை மருத்துவமனைகள் இருக்கிறது. இத்தனை மருத்துவமனைகள் இருந்தாலும் நோயாளிகளுக்கு மருத்துவமனைகளில் இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. நாம் மீண்டும் பழைய காலத்தை தேடுவோம். நல்லதே நடக்க வழி நாமளே ஏற்படுத்தி கொள்வோம். முன்னோர்கள் சொன்னதை ஏற்போம். நல்லதே நடக்கும்.